இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பத்துபூத்தே விவகாரம் வயது மூப்பால் நடவடிக்கையிலிருந்து எனக்கு விலக்கா தேவையில்லை என்கிறார் மகாதீர். வயது மூப்பு காரணம் காட்டி பத்துபூத்தே விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதிலிருந்து தமக்கு விலக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். 100 வயது ஆகிவிட்ட மகாதீர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அமைச்சரவை முடிவு செய்ததாக மக்களவையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ் தள பதிவில் மகாதீர் நேற்று அதனை தெரிவித்தார். என்னை குற்றவாளி என தீர்ப்பளித்தவர் அன்வார். எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை என்று கூறியவரும் அன்வார்தான். ஆனால் நான் நிரபராதி என்பது எனக்கு தெரியும். அதை நான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க விரும்புகிறேன். எனவே என்னை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுங்கள் என மகாதீர் சொன்னார். தவறு செய்தவர்களும் பயப்படுபவர்களும் தான் நீதிமன்றம் செல்ல தயங்க வேண்டும். நான் ஏன் பயப்பட வேண்டும் என அந்த பெருந்தலைவர் கேள்வி எழுப்பினார். ஜம்ரி வினோத் ஃபிர்டவுஸ் வாங் ரிட்ஸ்வான் தீ மீது நடவடிக்கை எடுக்க தவறியது பெருத்த ஏமாற்றம். கணபதி ராவ் கண்டனம். சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் வாங், ரிட்ஸ்வான் தி அப்துல்லா ஆகியோருக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது பெருத்த ஏமாற்றமாகும். அதற்கு ஆதாரங்கள் போதவில்லை என கூறப்பட்ட காரணம் அதைவிட மோசமாகும் என கிளாந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் சாடியுள்ளார். வீடியோ பதிவுகள், சமூக ஊடக பதிவுகள் உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டி பல தரப்பட்ட மலேசியர்களிடம் இருந்து நூற்றுக்கணக்கான புகார்கள் பெறப்பட்டும் ஆதாரங்கள் போதவில்லை என சட்டத்துறை தலைவர் அலுவலகம் கைவிரிப்பது ஏற்புடையது அல்ல. இந்நாட்டில் சிறுபான்மையினரின் உணர்ச்சிகளை தீண்டும் வகையிலும் மனதை புண்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்பவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். இதுவே மற்றவர்களுக்கு என்றால் அதிரடி கைது நடக்கிறது. உண்மையில் இது மக்களுக்கு ஆபத்தான செய்தியை சொல்கிறது என கணபதி ராவ் கவலை தெரிவித்தார். சட்ட அமலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது. அதுவும் மலேசியா போன்ற பல்லின மக்கள் வாழும் நாட்டில் நீதியை நிலைநாட்டுவதில் இந்த பாகுபாடே வரக்கூடாது என அவர் கூறினார். நன்றி பிரதமரே. மக்களின் பொருளாதாரம் வலுப்பட்டு அனைத்து இனங்களும் பாதுகாக்கப்படும். ரமணன் பாராட்டு. மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகள் மூலம் மலேசியர்களின் மனங்களை குளிர வைத்துள்ளார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு புகழாரம் சூட்டினார். இனம், மதம், பின்புலம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இன்றி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மடானி அரசாங்கத்தின் உறுதியான கட்டுப்பாட்டுக்கு இதுவே தக்க சான்று என்றார் அவர். ரொக்க உதவி, இலக்கிடப்பட்ட மானிய முறை, வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்கும் முன்னெடுப்புகள், வரலாறு காணாத வெளிநாட்டு முதலீடுகள் என இந்தியர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவரையும் மேம்படுத்த மடானி அரசு பல்வேறு வழிகளில் முயன்று வருகிறது. எனவே சரியான நேரத்தில் சரியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள பிரதமருக்கு மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரமணன் குறிப்பிட்டார். 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மைகார்ட் வாயிலாக 100 ரிங்கெட் மதிப்பிலான சாரா நிதி உதவி, சாரா மற்றும் எஸ்டிஆர் உதவிகளுக்கான நிதி ஒதுக்கீடு இவ்வாண்டு 15 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டது போன்றவையே மக்களை அரவணைத்து செல்லும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதாரமாகும். சனிக்கிழமை துரோன் அன்வார் பேரணிக்காக கோலாலம்பூரில் சாலைகள் மூடக்கூடப்படாது, போலீஸ் தகவல். வரும் சனிக்கிழமை எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள துரோன் அன்வார் அமைதி பேரணிக்காக கோலாலம்பூரில் சாலைகள் மூடப்படாது. தலைநகருக்குள் நுழைக்கும் சாலைகளில் அன்றைய தினம் நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் சாலைகளை மூடும் எண்ணமில்லை. என்றாலும் கண்காணிப்பும் ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் இடைக்கால தலைவர் முகமது உசுப் ஜான் முகமது தெரிவித்தார். இவ்வேளையில் 3 லட்சம் பங்கேற்பாளர்கள் திரள்வர் என ஏற்பாட்டாளர்கள் கூறிக்கொண்டாலும் தங்களின் கணிப்பின்படி 10,000 முதல் 15,000 பேர் வரையில் தான் கூடுவார்கள் என அவர் சொன்னார். பேரணி பங்கேற்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கூர்மையான அல்லது அபாயகரமான பொருட்களோ பட்டாசுகளோ கொண்டு வரக்கூடாது. அதே சமயம் 3R நிந்தனை அம்சங்களை தாங்கிய பதாகைகளும் அனுமதி இல்லை. குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்பதோடு பாதுகாப்பு படையினரின் கட்டளைகளை மீறுவதும் கலவரத்தில் ஈடுபடுவதும் கூடாது. அவதூறு பரப்பும் வகையிலான பேச்சுகளும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என உசுப் நினைவுறுத்தினார்.
விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். புதிய மின்சார கட்டண அமலாக்கம் 85% மக்கள் பாதிக்கப்படவில்லை. துணை பிரதமர் விளக்கம். தீபகற்ப மலேசியாவில் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வந்த புதிய மின்சார கட்டண அட்டவணையால் 85% மக்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். தற்போது பாதிப்படைந்த 15% மக்களின் மின்சார கட்டணங்களை சரி செய்யும் நடவடிக்கைகளை மட்டுமே அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தள்ளுபடிகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் கொடுப்பதுதான் அரசாங்கத்தின் அணுகுமுறை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் இந்நடவடிக்கையின் இயக்க செலவுகள் 2024ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் தெனாகா நேஷனல் பிரிகேட் பதிவு செய்த $1.44 பில்லியன் லாபத்தை அதிகரிக்கும் என்ற மலேசிய தரப்பு மைய சங்கத்தின் கூற்று குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுங்கை பட்டாணியில் கடாரம் கொண்ட ராஜேந்திர சோழனுக்கு ஆடி திருவாதிரை நட்சத்திர பிறந்த நாள் திருவிழா நேற்று சுங்கை பட்டாணியில் உள்ள அருள்மிகு சிவலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கடாரம் கொண்ட தமிழ் பேரரசன் ராஜேந்திர சோழனுக்கு ஆடி திருவாதிரை நட்சத்திர பிறந்தநாள் பெருவிழா மிக விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடந்தேறியது. இந்நிகழ்வில் மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ R.S. தனேந்திரன் தலைமை விருந்தினராகவும் தமிழ்நாட்டின் தமிழ் சேவா சங்கத்தின் நிறுவனர் திரு ஞான சரவணவேல் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு மன்னர் ராஜேந்திர சோழனின் சிலையை கட்டி திறந்து வைக்கும் பாக்கியம் தமக்கு கிடைத்ததாகவும் தற்போது அவரது பிறந்த நாளில் பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்றும் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். டத்தோ தனேந்திரன் அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட பேரரசரான ராஜேந்திரனின் குறிப்பிடத்தக்க மரபு பற்றிய நுண்ணறிவுகளையும் அவரது தலைமை பற்றியும் கடற்படை வலிமை மற்றும் நாகரிக அணுகலை பற்றியும் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விழாவில் பக்தர்கள் பட்டவத் கங்காதரன் ஆலய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 2 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் வாங்கிய 5 நபர்களை கைது செய்த சபா MACC. மாநில அரசின் பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து சுமார் 2 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் பெற்றதை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் மாநில அரசின் முன்னாள் ஊழியர்கள் உட்பட 5 நபர்களை சபா ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. 30 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்கிய 5 சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் நேற்று தொடங்கி அடுத்த 7 நாட்கள் வரை தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 2022ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தங்களின் பதவி காலத்தின் போது பல லஞ்சம் பெற்றுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சபா MACC இயக்குனர் டத்தோ எஸ். கருணாநிதியை தொடர்பு கொண்ட போது 5 சந்தேக நபர்களின் கைது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் இவ்வழக்கு ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பூச்சோங் கடன் தகராறில் ஆடவர் கடத்தப்பட்ட சம்பவம், கடத்த முயன்றவனை கைது செய்த போலீஸ். பெர்சியாரான் பூச்சோங் பெர்சமாயில் செவ்வாய்க்கிழமை சாலையோர மோதலின் போது கடன் பிரச்சினை காரணமாக ஆடவர் ஒருவரை கடத்திய குற்றத்தில் ஈடுபட்ட உள்ளூர் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பூச்சோங்கில் ஒரு கும்பல் பாதிக்கப்பட்டவரை லாரியில் வலுக்கட்டாயமாக ஏற்றி செல்வதை கண்டு பொதுமக்களில் ஒருவருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து அந்நபர் கைது செய்யப்பட்டதாக சுபாங் ஜியா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 32 வயது சந்தேக நபரும் அவரது 3 நண்பர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் அவர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் கடத்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவரை போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். கடத்தல் சம்பவத்தின் காணொலி வலைதளத்தில் வைரலாகி உள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட சோதனைகளில் அவனுக்கு 2 முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் அவன் ஒரு ரகசிய குண்டர் கும்பலுடன் தொடர்புடையவன் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. ஏஷாவை இணைய பகிடிவதை செய்ததற்காக சிறை சென்றேன், திருந்தி வாழ நினைக்கையில் அதுவே என்னை தாக்குகிறது, கபாலி கவலை. ஓராண்டுக்கு முன்னர் சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியை இணைய பகிடிவதை செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர்தான் கபாலி எனும் சதீஷ்குமார். 8 மாதங்கள் சிறைவாசம் முடிந்து கடந்த மார்ச் மாதம் இவர் காஜாங் சிறையிலிருந்து விடுதலையானார்.
சிறைவாசம் கொடுத்த படிப்பினையால் தவறை உணர்ந்து மெல்ல தனது இயல்பை வாழ்க்கைக்கு திரும்பி வரும் 45 வயது கபாலிக்கு இப்போது நிம்மதி இல்லை. எந்த குற்றத்திற்காக அவர் சிறை சென்றாரோ இப்போது அதே குற்றம் அவரை விடாமல் துரத்துகிறது. கடந்த கால தவறை சுட்டிக்காட்டி இப்போது இவரை எல்லை மீறி இணைய பகடிவதை செய்கின்றனர். தாம் மட்டுமல்லாமல் குடும்பமும் இதனால் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக 3 குழந்தைகளுக்கு தந்தையான கபாலி கூறினார். இது குறித்து போலீசில் புகார் செய்த கபாலி நிலைமை மோசமாகி வரவே தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சிலையும் நேரில் சந்தித்து தனது நிலையை விளக்கி கூறினார்.